வெல்கம் டு மினிட்டர்த்துக்காக நான் உங்கள் பிரியா. மலைகளுக்கு நடுவில் பாறைகளை செதுக்கிட்டு துள்ளி குதிச்சு ஓடி வர ஓடைகளை பார்த்துருப்போம். இந்த ஓடைகள் தானே செதுக்கின பள்ளத்தாக்குகளால் இணைஞ்சு ஒரு கட்டத்தில் ஆறாக ஓட ஆரம்பிக்குது. கரடு முரடான மலைப்பாதையில் பாறைகள் மேலே பயணம் செய்கிற அந்த ஆறு அந்த பாறைகளை அரிச்சு மிருதுவான மணலை சமவெளிக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஆறு வளைஞ்சு வளைஞ்சு தான் கரையை மாற்றுறதுக்கு இந்த தளர்வான மணல் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஆனால் இது எதுவுமே ஒரே ராத்திரியில் நடக்கிற விஷயம் கிடையாது. நேராக போகிறாரு இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகணுன்னா அதுக்கு கொஞ்சமாக டிஸ்டர்பன்ஸும் நிறைய டைமும் தேவை. இது ரெண்டுமே உலகத்துக்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக ஆற்றங்கரையில் வாழ்கிற முஸ்கிராட் வகை எலிங்களை எடுத்துக்கலாம். இதில் ஒன்று ஃபேமிலியோடு வாழ்கிறதுக்கு கரையோரமாக ஒரு பொந்தை தோண்டுதுன்னு வச்சுக்கோங்க. இதனால அந்த பகுதி தளர்வடையுது. ஏற்கனவே லூஸாக இருக்கிற அந்த பகுதி தண்ணியோட ஓட்டத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிச்சுன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தண்ணி அந்த பக்கமாக பாய ஆரம்பிக்கும். இப்படியே தண்ணி பாயறதால அது உடையிறதால தண்ணி பாயறதுமா தண்ணி ஒரு பக்கமாக போக ஆரம்பிக்கும். அதனால தண்ணியோட வேகம் இந்த பக்கம் அதிகமாகி எதிர்பக்கத்தில் குறைய ஆரம்பிக்கும். நமக்கே தெரியும், மெதுவாக போகிற தண்ணியால் வேகமாக போகிற தண்ணி அளவுக்கு மணலை இழுத்துட்டு போக முடியாது. தண்ணி இந்த பக்கம் வேகமாக போகிறதால இந்த பக்கம் மணல் சேராது. ஆனால் எதிர்பக்கத்தில் தண்ணியோட வேகம் குறைஞ்சனால மணல் அப்படியே சேர ஆரம்பிக்கும். இப்படியே சேர சேர காலப்போக்கில் இது கொஞ்சமாக வளைய ஆரம்பிக்குது. சரி, இப்போ ஒரு பக்கம் வளைஞ்சிருச்சு, எப்படி இன்னொரு பக்கமும் வளையுது? தன்னோட வேகத்தால் ஒரு கரையை தாக்குன அந்த தண்ணி இடிச்சு அதே வேகத்தில் எதிர்கரையையும் தாக்க ஆரம்பிக்குது. இப்படியே தண்ணி தாக்கிட்டே இருக்கிறதால காலப்போக்கில் இதுவும் வளைய ஆரம்பிக்கும். இது வளைய ஆரம்பிச்சோன்னா அதோட எதிர்பக்கத்தை தாக்க ஆரம்பிக்குது, அது அதோட எதிர்பக்கத்தை தாக்க ஆரம்பிக்குது. இப்படியே ஆறு வளைய ஆரம்பிக்குது. இந்த வளைவுகளோட எண்ணிக்கை அந்த நதியோ இல்லை ஆறோட அகலத்தை பொறுத்து அமையுது. அது மட்டும் இல்லைங்க, உலகத்தில் ஓடுற எல்லா நதிகள்லையும் ஆறுகள்லையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எந்த நதியாக இருந்தாலும் அந்த எஸ் வடிவ வளைவோட நீளம் அப்படிங்கிறது அந்த நதியோட அகலத்திலிருந்து 6 மடங்கு இருக்குமா. அதனால சின்ன சின்ன ஆறுகளோட வளைவை நம்ம பெரிய பெரிய நதியோட வளைவோட மினியேச்சர்னே சொல்லலாம். பொதுவாக அங்கங்கே தடங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆறுகளோட வளைவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். தடங்கள் இல்லாத இடத்துல அது வளைஞ்சு 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 ஒரு கட்டத்தில் அது ஒன்று சேரதால திரும்பவும் தண்ணி நேராக பாய ஆரம்பிக்கும். தண்ணி முழு வேகத்தோடு நேராக பாய ஆரம்பிக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பிரிவு உண்டாகுது. இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு அது யூ வடிவ ஏரி ஒன்று உருவாக்குது. இதுக்கு பேர் ஆக்ஸ்போ லேக், இல்லை குதிரை குழம்பு ஏரின்னு சொல்லலாம். இப்படி பல மொழிகளில் பல விதமாக சொல்கிறாங்க. இந்த வளைவு நிலவுகள் மார்ஸில் கூட தான் இருக்குது. அப்போது ஒரு வேளை மார்ஷியன்ஸ்னு ஒருத்தங்க இருந்திருந்தா அவங்க இதுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க?